ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தகை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற பாடம் இப்போ இந்த பாடத்தை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த பாடம் வந்து இதுக்கு முன்னாடி நான் 2 பாடம் போட்டிருந்தேன். அந்த பாடத்தை தான் நான் இதில் 2 சேர்த்து போடுதேன். இதுக்கு முன்னாடி வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி பண்ணணும், கையில் எப்படி மேலே ஏற்றணும், எப்படி அடுத்த சைடு கொண்டு அதை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத போட்டிருப்பேன். இப்போ அதே இதை தான் நான் 2 கைக்கும் சேர்த்து ஒரே சைடு நான் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பண்ண போகிறேன். அப்போ நம்ம உடம்பு நல்லா திருப்பி, கால் வந்து நமக்கு நேராக தான் இருக்கணும், ஆனால் உடம்பு மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பி கம்பை இப்படி பிடிங்க. அப்போது கீழே உள்ள கம்பை இந்த கையில் இவ்வளோக்கு ஏற்றணும், அதேமாரி மேலே இருக்க இந்த கம்பையும் இவ்வளோக்கு ஏற்றணும். இப்போ இதுக்கு முந்தின படத்துலலாம் தனித்தனியாக ஒரு படமாக போட்டிருப்பேன். இப்போ 2 சேர்த்து ஒரே இதாக போட போகிறோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 ஏற்றிட்டோம். ஏற்றினதுக்கு அப்புறம் இந்த 2யுமே இப்படி மேலோடி கொண்டு போய் இந்த பக்கம் கொண்டு வந்து 2யுமே ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதை அப்படி தரையோடு கொண்டு வந்து அடுத்த பக்கம் கொண்டு வரணும். இப்போ மேலே இருந்து லெஃப்டை ஏற்றிட்டோம், அடுத்து ரைட்டையும் ஏற்றிட்டோம். இதுக்கப்புறம் இதை இப்படி கொண்டு வரோம். நம்ம மேக்சிமம் இவ்வளோ தான் ஏற்ற முடியும். இதுக்கு மேலே நம்ம கையை கொண்டு போக முடியாது. இதுக்கு மேலே கொண்டு போனாலே நமக்கு தன்னாலே ஆட்டோமேட்டிக்காக உடம்பு அடுத்த பக்கமாக திரும்பிடும். இப்போது நம்ம உடம்பை இப்படி திருப்பி இந்த பக்கம் கொண்டு வரோம், உடம்பும் திரும்பிடுது. உடம்பு திரும்பினதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏற்றுறேன், அடுத்து இந்த பக்கமாக கொண்டாந்து இதை ரிலீஸ் பண்ணுறேன். அடுத்து கம்பு இப்படி நுனி பகுதி தரையோடு வரணும், அடுத்து இந்த பக்கம் கொண்டாந்து 2யுமே மேலே ஏற்றணும், அடுத்து இந்த பக்கம் கொண்டாந்து இங்கோடி ரிலீஸ் பண்ணணும். இப்போ இந்த படத்தை தான் நம்ம முதல்ல ஸ்லோவாக பண்ணுறோம். ஸ்லோவாக பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக ஸ்பீடை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாலே போதும், இது கரெக்டாக வந்துடும். மேலே ஏற்றிட்டு அடுத்து இந்த பக்கமாக கொண்டாந்து இது ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு நான் போடுவேன். இப்போ இந்த படத்தை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, எல்லாருக்குமே நல்லா வந்துடும். இந்த மாதிரி 2 கம்பு வச்சு சுற்றுறது ஷோல்டருக்குமே நல்ல எக்ஸசைஸ், அது போக நம்ம பிரெயினுக்குமே நல்லா ஆக்டிவேட் பண்ணும். ஏன்னா 2 கையுமே ஒவ்வொரு வேறு மாதிரி சுற்றுது. அப்போ வேறு மாதிரி சுற்றும்போது நம்ம பிரெயினுமே ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த பார்த்தா இந்த பாடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாதிரி இன்னும் நிறைய சிரம பாடங்களை கற்றுக்கிட்டதுக்கு மறக்காமல் தகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரக்கு மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.